விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்றுள்ளார். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். Very complicated situation, life and death situation, but the choice about what you could do was very simple. There are only two choices: fight or flight. You either fight the animal or run away from the animal. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், எத்தனை மாணவிகள் பங்கேற்றிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு? என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க? அதாவது இன்று சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த யோகா நடைமுறை 177 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் வருடம் தோறும் ஜூன் 21ஆம் தேதி இந்த யோகா தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த யோகா தினம் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் யோகா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் RN ரவி இந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 1000 மாணவர்கள் திறந்தவெளி மைதானத்தில் இந்த யோகா நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக ஆளுநர் உட்பட பல்வேறு யோகா குருக்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ச்சியாக யோகா குருக்கள் சார்பில் தற்போது அந்த யோகா குறித்த யோகா செய்வதால் என்னென்ன நலன்கள் ஏற்படும் என்பது குறித்த ஒரு அறிவுரைகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து தமிழக ஆளுநர் RN ரவி அந்த யோகாவை செய்து அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். தொடர்ச்சியாக சிறப்புரையும் இந்த யோகா நிகழ்வில் தமிழக கவர்னர் ஆற்ற இருக்கிறார். அதே போல ஈஷா யோகா மையத்தில் நடைபெறக்கூடிய யோகா நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றிருக்கிறார். அதே போல கோவை பெரிய நாயக்கன்பாளையத்தில் ராமகிருஷ்ணா கல்லூரியில் நடைபெறக்கூடிய யோகா நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் முருகன் பங்கேற்றிருக்கிறார். மேலும் பல்வேறு பகுதிகளில் இந்த யோகா நிகழ்ச்சி யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்று வருகிறது. ராதா, உலக யோகா தினத்தை முன்னிட்டு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.